ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது வாங்கலாம் விற்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. கிட்டத்தட்ட 2.5 மாதம் 3 மாதம் ஆக போகுது நான் வீடியோஸ்லாம் போட்டு. அது காரணம் என்னென்னா, நிறைய வெறுத்துட்டேங்க இந்த பிஸ்னஸில். பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், பஞ்சிங், அதுவும் இல்லை இப்போ ஒரு படி மேலே போய் டாக்குமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு அந்த சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் அடித்து எழுதுறாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேருக்கு வண்டி வாங்கியிருப்பீங்க. ஸோ அவங்க புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போலாம் சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பரில் கையை வச்சு பஞ்சிங் பண்ணால் கண்டுபிடிச்சிடுறாங்க. மேலே கீழே நம்பர் வருதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டுக்கு அந்த மக்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டில் அந்த விழிப்புணர்வு இல்லை. ஆனால் இப்போலாம் இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிடுறாங்க சொல்லிட்டு இப்போ புக்லேயே அந்த சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பரை அழித்து எழுதி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வண்டி பார்த்து நான்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது யூடியூப்பில் அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய பேர் அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்னால் வண்டியை எடுக்க முடியல. ஸோ நீங்கள் இப்போலாம் பார்க்குறதெல்லாம் கிட்டத்தட்ட 8 மாதம் முன்னாடி எனக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஆர்டர் கொடுத்தவர், அவருக்காக நான் இப்போ தான் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் என்கிட்ட இந்த கொஞ்சம் மெக்கானிக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. அதனால் நான் யாரையாவது தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட வண்டி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. முக்கியமான காரணம் வண்டி எனக்கு ஒரிஜினல் சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், ஒரிஜினல் புக்கு 100 இல்லை. எங்கே போனாலும் சிங்கிள் ஓனர் வண்டின்னு எனக்கு கிடைக்குது. ஆனால் புக்கை பார்த்தா எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். ஆனால் சொல்ல மாட்டாங்க வீடியோவில். நான் இந்த வீடியோன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி என்கிட்ட நான் போட்ட சேனலில் போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸும் பாருங்கள். சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பரை பற்றியும் ஆர்சி புக்கை பற்றியும் சொல்லியிருப்பேன். ஸோ இதனால் எனக்கு கால் பண்ணி வேற நீ மட்டும்தான் கரெக்டாக பண்ணுறியா, ஏன் சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், புக்கை பற்றிலாம் சொல்கிறேன்னு எனக்கு கால் வேற பண்ணி நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்களாம் காலில் மட்டும்தான் பேச முடியும், நேரிலலாம் என்கிட்ட பேச முடியாது. என்கிட்ட இருக்க எல்லா வண்டியும் ஒரிஜினல் சேசிஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல ஒரிஜினல் ரைட்டிங்கோட அந்த காலத்துல எழுதின ஒரிஜினல் புக்கோட நான் வச்சிருக்கேன். எல்லாமே ஒரிஜினல் ஆன்லைன் அப்டேட்டு. அப்படியும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய வண்டி எஃப்சியோட தான் வச்சிருப்பேன். ஆன்லைன் அப்டேட்டோட நிறைய வண்டி தரவே மாட்டேன். எப்படி இருந்தாலும் நான் எஃப்சி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அப்படி கிட்டத்தட்ட ரொம்ப மாசங்கள் வெயிட் பண்ணி இந்த வண்டி எடுத்திருக்காரு, ரெடி பண்ணி. நான் எல்லா டைமும் என்னடா பார்க்கில் தான் வீடியோ போடுவேன். இப்போ என்னன்னா எனக்கு அங்கே போகிறதுக்கு கூட டைம் இல்லை. மேக்ஸிமம் நான் சென்னையிலையும் இருக்கிறது இல்லை, அப்பப்போ போகிறேன் எங்கள் சொந்த ஊர்லேருந்து. ஏன்னா இந்த வண்டி பிஸ்னஸும் ரொம்ப நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரிஜினல் வண்டி கிடைக்கலன்னா இதில் என்ன நம்மளும் அப்படி எடுத்து எனக்கு சுத்தமாக மனசு இல்லை. அந்த மாதிரிலாம் வண்டி எடுத்து நம்பர் குத்தி, சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர்லாம் குத்தி, இல்லைனா புக்கில் எழுதி 60,000 70,000 சிங்கிள் ஓனர் சொல்லி எனக்கு அப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி எல்லாம் செகண்ட் ஓனரில் இருக்குது. அது ஒரு ஒரிஜினல் ஹேண்ட் ரைட்டிங்கோட, ஒரிஜினல் இங்கோட அந்த டைம்ல இருந்தது இருக்கணும். அப்படி இல்லை ஸ்மார்ட் கார்டில் இருக்க ஒரிஜினல் சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பரோட இருக்கணும். நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், பழைய ஓனரோட சிக்னேச்சரோட இருக்கணும். அப்படிதான் நான் பார்த்து கொடுப்பேன். என்கிட்ட வண்டி வாங்கணுங்க எதனா சின்ன ஃபால்ட்டுன்னு கூட சொல்லுவீங்களே தவிர்த்து சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், டாக்குமெண்ட்ஸ்ல பிரச்சனை எனக்கு இப்போ வரைக்கும் அந்த 5 வருஷத்துல கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. அதனால தான் நான் அழகா பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த பிசினஸ் என்னால் ஒழுங்கா பண்ண முடியாது. காரணம் மார்க்கெட்ல எங்க பார்த்தாலும் கம்மியா, ப்ளஸ் அதோட டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியில்லை, கம்மியாக கிடைக்குது. நிறைய பேர் வாங்குறீங்க. நிறைய பேர் எங்கிட்ட கால் பண்ணி அழுவாத குறையா சொல்றீங்க, இந்த மாதிரி வாங்கிட்டேன், என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. டாக்குமெண்ட்ல பிரச்சனைனா நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் ரெடி பண்ண முடியாது. ஆனால் மற்றபடி நீங்கள் வண்டியில் பிரச்சனைனா எவ்வளோ காசு கொடுத்தாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் டாக்குமெண்ட்ல பிரச்சனை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பக்காவா இது ஒரிஜினல் சேஸ் இன்ஜின் நம்பர், எஃப்சி கரண்ட்ல இருக்க வண்டி பக்காவா ரெடி பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு உள்ள ஒரு பீட் கேட்கும், வெளியே வெளியே நிக்க வச்ச அட்மாஸ்பியர்ல ஒரு பீட் கேட்கும். ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த வண்டியை பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வண்டி மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இந்த 2-3 மாசம் நான் வீடியோ போடல பார்த்தீங்களா, என்கிட்ட நிறைய வண்டி அந்த டைம்ல ஸ்டாக் இருந்தது. ஸோ அதெல்லாமும் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு நடுவில் ஜென்யூன் பையர்ஸ் என்கிட்ட கொடுத்த வண்டியும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரே வீடியோவில். ஸோ 2-3 வண்டி நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ வாங்க, நான் அப்படியே என்னென்ன வண்டி இருக்கோ அதெல்லாம் காமிச்சிடுறேன். எல்லாமே சேல்ஸ்க்கு தான். ஸோ முதல்ல உங்களுக்கு ப்ரைஸ் வைஸில் காமிச்சிடுறேன். ஸோ இந்த வண்டி இங்கே ஸ்டாக் 100 ஸ்டாக் பக்கா ஸ்டாக் RX 100. ஸோ இது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது அந்த டைமில் RX Gயோட டேங்க், 100ஓட டேங்க் கிடையாது, RX Gயோட டேங்க். அந்த டைமில் மேபி டேங்க் போயிருக்கோம், மாற்றிருப்பாங்க. பட் 96ஓட லாஸ்ட் மாடலுங்க. ஸோ ஒரிஜினல் சைலன்சரு பாருங்கள், அந்த டைமில் ஒரிஜினல் ஸ்டாக்ஸு, இதெல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட் அந்த டைமில் வந்தது. ஸோ G2 போரு, கார்பரேட்டர், இந்தியன் மேக் கார்பரேட்டர் அந்த டைமில் மாற்றிருப்பாங்க. ஃப்ரேம்லாம் பக்காவாக இருக்குது. ஃப்ரேம் நம்பர்லாம் நான் செக் பண்ணிட்டேன், க்ளீனாக ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஸோ ஒரிஜினல் Yamaha மீட்ருங்க. ஸோ அந்த டைமில் இன்னும் அவங்க அதெல்லாம் மாற்றவே இல்லை.
அந்த ஒரிஜினல் ரிம், அந்த டைமில் அந்த ஒரிஜினல் ரிம்மு அண்டு பம்பர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பம்பர். இதெல்லாம் இப்போவே கிடைக்காது, சரியான லாங் பம்பர்ஸு. ஸோ இது 100% ஸ்டாக் வெஹிக்கிள். இதெல்லாம் எடுத்து பக்காவாக நம்ம ரெடி பண்ணலாம். அண்ட் இந்த பக்கமும் பாருங்கள் ஒரிஜினல் சாரி கார்டு, அப்புறம் செயின் கார்டை பாருங்கள், அப்பர் ஹோல்ஸ் செயின் கார்டு பயங்கரமான மெலிசாக இருக்கும். இதெல்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை, புதுசெல்லாம் நம்ம ஓல்டு எடுத்து தான் பெயிண்ட் பண்ணணும். ஸோ பயங்கரமான ஸ்டாக் வெஹிக்கிள். அந்த டைமில் அவர் போட்டிருக்காரு அந்த ஒரிஜினல் பெயிண்டிங் கூட. மேபி அந்த டைமில் ஒரு 5 வருஷத்தை 10 வருஷத்தில் டேங்க் போயிருக்கும்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து 1996 லாஸ்ட் மாடலுங்க. ஐ மீன் 1996 லாஸ்ட்டில் 1L2ன்னு வரும் சேசம் இன்ஜின் நம்பர். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மே மாதம் ஜூனுக்கு அப்புறம் 1L5 ஒரிஜினல் RXG வந்தது. ஸோ இதெல்லாம் பக்கா RX100. டேங்க் மட்டும் அவங்க அப்படி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த வருஷன் டேங்க்குக்கு இதுதான் வரும். நான் இது வேணும்னாலும் போட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த எஸ்காட்ஸ் மாடல்னு சொல்லுவாங்களா, அந்த வருஷன் டேங்க்குக்கு லாஸ்ட்டில் இது தான் வந்துச்சு. ஸோ இந்த டேங்க் வேணும்னாலும் நான் 100% போட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த வண்டி ஸோ ரேட் சொல்லிட்டேன், 1,10,000 ரூபாய்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்சி பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணி ஸ்மார்ட் கார்டில் கொடுத்துட்றேன். ஸோ ரெடி பண்ணாமல் இதே கண்டிஷன் தான் வரும். ரெடி பண்ணிங்கன்னா ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து 2 lakhs above தான் வரும். ஏன்னா இப்போ வண்டி நார்மலாக இந்த மாதிரி எடுத்தாலே வண்டி கிடைக்க மாட்டேங்குது. ஒரிஜினல் சேஸ் இன்ஜின் ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எஃப்சி பண்ணி 5 வருஷம் எஃப்சி பண்ணி நான் கொடுத்துட்றேன். வண்டி ரன்னிங் கண்டிஷன் தாங்க. நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எஃப்சி பண்ணி 5 வருஷம் ஸ்மார்ட் கார்டோட உங்களுக்கு நான் 1,10,000 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இருக்குது. ஸோ இந்த வண்டி இது கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும், நல்ல ரன்னிங் கண்டிஷன் வண்டி தான். ஸோ எஃப்சி இதுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது, 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. 91 or 92 மாடல் இருக்கும், ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டி. ஸோ இன்ஜின் ஒரு 60-70% தான் நான் சொல்லுவேன். என்னென்ன வண்டிக்கு எப்படி இருக்கும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ஓட்டிக்கலாம், ஆனால் ஒர்க் பண்ணணும். இது ஒரு 60% அப்படி தான், ஒரு 50-60% சொல்லுவேன். இது 60-70% வந்து இன்ஜின் நான் சொல்லுவேன். ஸோ வண்டி எடுத்து ஓட்டிக்கலாம், பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ 1,30,000 நீங்கள் இன்ஜின் பண்ணி தரணும், இல்லை எனக்கு 100% இன்ஜின் வேணும்னா 1,30,000 கொடுங்க. நான் இந்த வண்டி வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்ஜின் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இல்லை இன்ஜின் ஓடுற வரைக்கும் ஓட்டணும், நான் அப்புறமா பண்ணிக்கிறேன்னா 1,20,000 கொடுங்க. ஸோ நான் இன்ஜினுக்கு 10,000 தான் கேட்குறேன். ஃபுல்லாகவே போர் ஒர்க்கு, காயில் ஒர்க்கு, ரீபோர் பண்ணி எல்லாமே உங்களுக்கு கிளச்சு பெல்லு, மேக்னெட்டு, காயில், பேரிங்கு எல்லாமே ஆயில் சீல்லேருந்து எல்லாமே பண்ணி தந்துடுறேன். கனெக்டரோட கை மாற்றுறது எல்லாமே. ஸோ இந்த வண்டி நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் ஆன் பண்ணி ஓட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இதோட பீட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் ஒரிஜினல் RX100 எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு, ஒரிஜினல் சேசம் இன்ஜின் நம்பர் வண்டி ஸ்மார்ட் கார்டில் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த வண்டினா உங்களுக்கு இந்த வண்டிங்க ஃப்ரேம் பாருங்கள். ஸோ பக்காவாக இருக்கும். ஸோ நான்லாம் பண்ணலைங்க 100%. எதுக்குன்னா இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்து எடுக்கிறது. ஸோ அவங்ககிட்ட இருந்து அப்படியே வாங்கி அப்படியே உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரேன். ஸோ டேங்க்லாம் பெயிண்ட் பண்ணி நான் மாட்டிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இதில் ரஸ்டட் திங்ஸ்லாம் மாற்றணும், சைலன்சரு, கிக்கர், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. அதெல்லாம் மாற்றி சீட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா பக்காவாக வந்து வண்டி ஒரிஜினாலிட்டியாக நின்றுடும். ஸோ இதுவும் 5 வருஷம் எஃப்சியோடு உங்கள் கையில் நான் கொடுத்துருவேன். ஸோ 1,50,000 வரணும். ஸோ இந்த வண்டி 1,50,000 வரும். ஸோ இதுவும் ஒரிஜினாலிட்டி RX100ங்க, 90 மாடல் நினைக்கிறேன் இது. ஏன்னா புக்கு நிறைய மாற்றி ஐ மீன் எந்த வண்டி இதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. 91 or 90 மாடலில் தான் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரிஜினல் புக்கு, ஒரிஜினல் சேஸ் நம்பருங்க. க்ளீனாக எஃப்சி ஆகிடும், க்ளீனாக உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லாமே ஆகிடும். பழைய ஓனர் சைன் போட்ட டிஓ ஃபார்ம் செட்லேருந்து கொடுத்துருவேன். ஸோ 1,50,000க்கு நான் 5 வருஷம் எஃப்சியோடு கொடுத்துட்றேன். ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க என் நம்பருக்கு நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. ஸோ இந்த வண்டி சொன்ன 1,10,000 ரெடி பண்ணுறதுக்கு பக்கா ஸ்டாக் வண்டிங்க. ஸோ இந்த வண்டி 1,50,000 ரெடி பண்ணுறதுக்குலாம் இல்லை, நல்லாவே இருக்குது. ஸோ இதுவும் எஃப்சியோட 5 வருஷம் எஃப்சியோடு கொடுத்துட்றேன். இது ஆல்ரெடி எஃப்சி இருக்குங்க. 1,30,000க்கு நான் இந்த வண்டியை கொடுத்துட்றேன். இல்லை இந்த வண்டி இப்படி ரெடி பண்ணனாலும் ஐ மீன் இந்த வண்டி மாதிரி ரெடி பண்ணாலும் ரெடி பண்ணுறேன். ஆனால் எனக்கு டைம் வேணும், ரொம்ப மாதங்கள் எனக்கு டைம் வேணும். நான் பொறுமையாக இருந்தால் தான் எல்லா வண்டியும் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ஃபினிஷு. ஸோ
இது ரப்பர் போடணும். சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் கொஞ்ச நாள் 2-3 நாள் ஓட்டிட்டு இல்லை 1 வாரம் ஓட்டிட்டு தான் கொடுப்போம். ஸோ என்னால் முடிஞ்ச க்ளீனாக பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ஆயிலெலாம் உங்களுக்கு ஒழுகாது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் கஸ்டமர்கிட்டே கொடுப்போம். ஒரு வாரம் 10 நாள்லாம் வச்சுட்டு தான் நாங்கள் கொடுப்போம். ஸோ எப்படி இருக்குது? ஸோ இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணோன்னா கண்டிப்பாக எனக்கு டைம் வேணுங்க. மற்றவங்க 10 நாளில் ரெடி பண்ணாங்க, 1 வாரம் ரெடி பண்ணாங்களா, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாதீங்க. என்னோட டைமிங், என்னோட வேலை இது. டைம் கொடுக்க முடிஞ்சால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணி தரேன். ஸோ இருங்க, லாஸ்ட்டாக ஒரு ப்ரெசன்டேஷன். அப்பா, ஸோ நான் இப்போல்லாம் ரொம்ப பண்ணுறதில்ல. ஒழுங்காக வண்டி நம்பர்ஸ் முக்கியம், டாக்குமெண்ட்ஸில் ஒழுங்காக கிடைக்காதனால நான் ரொம்பலாம் இப்போ எடுத்து பண்ணுறதில்ல. எனக்கு அப்படிலாம் எடுத்து பண்ணவும் பிடிக்கல. புக்கை போட்டு மாற்றி எல்லாம் பண்ணுறது புரியல. ஸோ என்கிட்ட இருக்க வண்டி வேணும்னா கால் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ் க்ளீனாக இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதுக்கு நம்ம காசு கொடுத்தா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணி இத்தனை வருஷம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அடுத்த வீடியோ கொண்டு வரேன், பழைய வீடியோவே இருக்குது. ஸோ ரெடி பண்ண வண்டியெல்லாம் நான் ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ணுறேன், பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.